மங்கலம் அருகே அதிமுகவின் முதற்கட்ட 5 தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்து கூறி பிரசுரம் வழங்கப்பட்டது. கீழ்கெரகோட அள்ளியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான KP அன்பழகன் கலந்து கொண்டு அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் குறித்தும் திமுக ஆட்சியில் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் எடுத்து கூறி பிரசுரம் வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கொடூர் மற்றும் ஆலாடு ஊராட்சிகளில் 100 நாள் பணியாளர்களிடம் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த விளக்க பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. மேற்கு ஒன்றிய செயலாளர் GS வினோத்குமார் ஏற்பாட்டில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிறுனியம் பலராமன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் 100 நாள் பணியாளர்களிடம் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த விளக்க பிரசுரங்களை வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதேபோல மாதவரம் மற்றும் பஞ்சட்டி ஊராட்சிகளில் கழக நிர்வாகிகள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதில் மாவட்ட MGR இளைஞரணி செயலாளர் பானு பிரசாந்த், மாவட்ட மாணவர் அணி செயலாளர் ராகேஷ், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் செந்தில், மாவட்ட MGR இளைஞரணி இணை செயலாளர் ராஜ்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கையில் பன்னீர் தரப்பினர் ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். சிவகங்கை மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான PR செந்தில்நாதன் அலுவலகத்தில் பன்னீர் தரப்பினர் ஏராளமானோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். புதிதாக அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் PR செந்தில்நாதன் கழக துண்டை அணிவித்து வாழ்த்தினார். இதில் மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை துணை செயலாளர் பணக்கரை பிரபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் திறனற்ற திமுக ஆட்சியில் உயர்ந்துள்ள விலைவாசி குறித்த விலைப்பட்டியலை ஒவ்வொரு வீடாக சென்று வழங்கி அதிமுகவினர் பிரச்சாரம் செய்தனர். உதகை நகராட்சி 19வது வார்டு பகுதியான புது அக்ரகாரம் பகுதியில் அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று விடியாத திமுக ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி எனும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு திமுக ஆட்சியில் உயர்ந்துள்ள விலைவாசி குறித்து எடுத்துரைத்தனர். அப்போது மாவட்ட துணை செயலாளர் கோபால கிருஷ்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர்.